ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குறைவான நேரமும் குறைவான பொருட்களும் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ராகி சேமியா, அதுக்கப்புறமா வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணால் யூஸ் பண்ணலாம். 2 கப்பு சேமியாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நான் இந்த தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கலக்கிக்கிறலாம். கலக்கிட்டு இந்த சேமியாவில் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த 1 கப் தண்ணியுமே சேர்த்துடணும். நல்லா இந்த சேமியாவை தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தண்ணியெலாம் அது நல்லா உறிஞ்சட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க. இட்லி துணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சேமியா, அதை கொஞ்சமாக உதுத்து விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஊறின சேமியா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு 4 பக்கம் இருக்க துணியை இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு எப்போதும் போதில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆறுறதுக்குள்ளவே நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க கை வச்சுட்டு. இப்போ இது கூட 1 கப் தேங்காய் துருவல், 2 நசுக்கி வச்சுருக்க ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகரு, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கிறலாம். கருப்பட்டி கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிக்கிறலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் நெய் சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் நெய், முந்திரி பருப்புலாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.